என்ன பிரியா, நீ மட்டும் தனியா வர? சிவா எங்க? ஏய், அவன் ரொம்ப ஓவர்ரா. நிக்கிற பஸ்ல எல்லாம் ஏற மாட்டானா. நீ போ வரேங்கிறான். டேய், அவன் அலும்பு தாங்க முடியலடா. சும்மா இருந்தா மனசு எப்படி எல்லாம் யோசிக்குது பார். நாமெல்லாம் வேலையை விட்டு அவன் வேலைக்காக வந்தா நிக்கிற பஸ்ல ஏற மாட்டானா என்ன அர்த்தம்? எங்க இருக்கா இப்ப அவன்? ஏண்டா நம்ம இப்ப எங்க போறோம்னா சார் தெரியுமா? டேய், அதெல்லாம் அவன் ஏன்டா தெரிஞ்சுக்கிறான்? டேய், அவன் எங்க போய் உட்காந்துருக்கான்னு பாரு. சார் போன் தான் அடிக்குது, சொல்ல அவர்கிட்ட. ஏய், போன் அடிக்குதுல்ல, இது கூட ஒரு ஆள் சொல்லணுமா உனக்கு? டேய், அப்பாட்ட இருந்து போன். ஹலோ. டேய், நான் தான் பேசுறேன். ஹலோ டாட். இல்ல, நான் சிவாப்பா பேசுறேன். ஏய், உங்க அப்பான்னு சொல்ல வேண்டியதானே? ஹலோ ஹலோ. சிவா அப்பா. ஹலோ. அப்பா. யாரு, பிரியாவா? இல்ல டிராவலா? ஆமாப்பா. எங்க? அவன் இன்டர்வியூ விஷயமா தான் போயிட்டு இருக்கோம். அங்கேயே பெங்களூர்ல தானே? ஆமா, எங்க மேம் ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஓ, ரெக்கமெண்டேஷனா? ஆமா, மண்டே இன்டர்வியூ. கிடைச்சிரும்ல? இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிரும். இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எங்க அவன்? இங்கதான் இருக்கான். இருக்கானா? பேசுறீங்களா? சரி சரி, அப்புறம் பேசிக்கிறேம்மா. சரிப்பா. வாடா. ஏய், நிக்கிற வண்டியில ஏறதான் மாட்டேன், இறங்கவும் மாட்டியா? வா. டேய், சீக்கிரமா வாங்கடா. சிவா. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வரதா உத்தேசம் இல்லையா? வா. டேய் சிவா. ஏய், இந்தா ட்ரை பண்ணு போ. பிரியா, இதெல்லாம் ஆகாது பிரியா. ஃபார்மலா ஒரு Dress ஆவது இருக்கா உன்கிட்ட? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு இதான் சரி. போ. இதெல்லாம் தப்பா இருக்கும் பிரியா. தப்பு சரிங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, உனக்கு இப்போ வேலை முக்கியம். போ. ஹேய், சூப்பர்ரா. வெரி நைஸ் டா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா. சோ ஸ்மார்ட். சும்மா இரு பிரியா, விட்டு இந்த மாதிரி ஆக்கிறீங்க போல. டேய், அவ்வளவு கௌரவமால உன்னை கம்பேர் பண்ணிக்காதடா. அதுக்காவது இங்க ஒரு வேலை இருக்கு. ஏய், என்னடா? ஏய், உன்னதான்டா. எங்க போன? நம்ப மாட்டேங்கடா. முதல்ல சொல்லு, அப்புறம் நாங்க நம்புறோம். அச்சு புசகம் என்ன மாதிரியே ஒருத்தன்டா. டப்புன்னு ஓடி வந்து பாக்குறேன், ஆளை காணோம். அப்புறம்
ஏய் அப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தனே இங்க சமாளிக்க முடியல இதுல இன்னொருத்தனா வந்துரு கிந்திர போறான் வா. ம்ஹும். ஏய் சிவா எங்கடா? என்னன்னு தெரியல. நாளைக்கு இன்டர்வியூ ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். வந்ததுல இருந்து மேலேயே நிக்கிறான். என்னாச்சுடா? இன்டர்வியூ டென்ஷனா? ஆ? ஆ. அந்த நினைப்பு இருக்கட்டும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ம். ஆல் தி பெஸ்ட். மார்னிங் பார்க்கலாம். பிரியா வேணாம் பிரியா அதெல்லாம். ஏய் சும்மா இரு. பிரியா இந்த மேல் பட்டன் போட்டாலே நமக்கு பிரச்சனை. பின்னாடி இருந்து யாரோ கழுத்தை பிடிக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் இதாண்டா வேலைக்காகும். ஏண்டா இன்னைக்கு ஒரு நாளாவது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏய் கியூட் மிஸ் ஆயிரும். ஏய் ஆல் தி ஆல் பெஸ்ட். தி பெஸ்டா. பெஸ்ட் ஆஃப் லக் டா. ஆல் தி பெஸ்ட். ஆ. கம் இன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஏய் ஏன்டா இப்படி ஓடி வர? என்னாச்சு? முடிஞ்சுதா? போன வேகத்துல திரும்பி வந்துட்ட. ஏய், என்னாச்சு சொல்லு. ஓகேவா? மிஸ் ஆயிடுச்சுடா. எது மிஸ் ஆயிடுச்சா? டேய் அதான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்டா. என்னாச்சுடா மிஸ் ஆயிடுச்சுங்கற? நான் உள்ள போறேன், அவ வெளிய போறாடா. யாரு? அந்த பொண்ணுடா. எது பொண்ணா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. இவனுக்கா அலைஞ்சு திரிஞ்சு 2 நாள் வேலையை விட்டுட்டு மேம பார்த்து பேசி எல்லாம் சரி பண்ணா இவன் ஒரு பொண்ணுன்னு வந்து நிக்கிறான். இதெல்லாம் லாய்க்கப்படாது. டேய் டேய் இருடா. உனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சா எல்லாமே தானா பின்னாடி வரும்டா. லைஃப்ல செட்டில் ஆன பிறகு 1000 பொண்ணுங்க உன்னை சுத்தி வருவாங்கடா. ஒரு பொண்ணுக்காக இப்படி வேலையவே மிஸ் பண்ணி வந்து நினைக்கிறியே, எல்லாம் சரியா சொல்லு நீ? ஏய் இந்த சமாதானம் வேணாம். அங்க என்னடா? அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஏய் ரொம்ப ஓவர்ரா இது. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் கிளம்புறேன் பிரியா. டேய் இருடா. யாரா அந்த பொண்ணு? யாருக்கு தெரியும்? எங்க இருக்கா? இனிமே தான் தேடணும். பேராவது தெரியுமா? பிடிச்ச மாதிரி ஒன்று வச்சுக்க வேண்டியதான். டேய் ரொம்ப நியாயமா பேசுறான்டா இவன். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். வாங்கடா போலாம். ஏய் பிரியா, Nice. வெறும் ரெட் புல்லே அடிச்சிட்டு இருக்காத, இதையும் ட்ரை பண்ணு, சூப்பரா இருக்கும். சொல்றா. இல்ல மக்கா எங்க இருக்கியா? சென்டிமெண்டா கார்ல போனா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பஸ்ல எல்லாம் போறியா? ஒர்க் அவுட் ஆச்சா ஊத்திக்கிச்சா? ஊத்திக்கிட்டு தான் இருக்கும். இல்ல கார்ல தண்ணி அடிச்சாதீங்களா? பாத்துல போடா போடா. சேச்சே வண்டி எங்கேயோ இருக்கு, நாங்க எங்கேயோ இருக்கோம். சரி நாளைக்கு காலையில பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாராவது வந்துருக்கடே. ஓகே. சரி. ஏய் வண்டிக்கு சம்பந்தப்பட்டவன் கூப்பிட்டு இருக்கான். காலையில யாராவது பிக்கப் பண்ண போகணும்டா. டேய் எப்பவுமே அவன் வண்டியை நாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணி வண்டி வேணும்னு கேக்குறான். we should be on time. யாரா போறீங்க? இல்ல நான் தான் பேசுறேன். எங்கல இருக்க? ஸ்டேஷன்ல. ஓகே. அறிவு அறிவு எங்க வச்சு தொலைச்ச? அல்ல உன்னாலதான் இப்ப மெட்ராஸ் போய் சேரணும். எப்படி சேர போறோம்? ஹலோ அம்மா உச்சாஸ்தாவம்மா, இந்த பொண்ணு டிக்கெட் எங்க தொலைச்சிட்டா. ஆமாமா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஓகேமா? ஏப்பா மெட்ராஸ் போட வரியா? இல்ல சார். வேற ஏப்பா மெட்ராஸ் போட வர முடியுமா? இல்ல இல்ல. படுறான் நாடே. ஹலோ ஒரு நிமிஷம் போலாம் வாங்க.
மெட்ராஸ் தானே போறோம்னு சொன்னீங்க. யோ மெட்ராஸ் தானே வாங்க, வாங்க. சொன்னேன். வாங்க சார், வாங்க சார். எவ்வளவு கேக்குறேன்? ஏதாவது கொடுங்க சார். எவ்வளவு சொல்லுப்பா. பாத்துக்கலாம் வாங்க. சரி டிக்கே துறேன். కూర్చో లోపలికి వెళ్ళి కూర్చో. பாப்பா ஏப்பா எவ்வளவு நேரத்தை போவே? எவ்வளவு நேரத்தை போகணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போ. போயிடலாம் சார். ஹலோ ஹலோ, இல்ல மக்கா எங்க இருக்க? டேய் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னது பிஸியா இருக்கியா? கூப்பிடுறேன். இல்ல குழந்தை விட்டுட்டு வந்திருக்க நீ வேற. கட் பண்ணிட்டாண்டி. கட் பண்ணிட்டாரா? என்னங்க நம்ம கார் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்படி நம்ம தெருவில் நிக்கணும்னு அவசியமா? ச்சே, பேருக்கு தான் டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனா நம்மள பிக்கப் பண்ண ஒரு கார் கூட வரல. இங்க கொடுங்க அவளை. நான் ஆட்டோ புடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு போறேன். விடுங்க. அப்பா வந்து அப்பா வந்து வா. மக்கா மக்கா கவுத்தி. ஏய் ஏன்டா இந்த தட்ட இதெல்லாம் உங்க அப்பா விட்டண்டியா? ஏய் முட்டை நில்றா. சாரி சார். ஹலோ ஆமாமா కార్లో வந்துட்டு இருக்கோம்மா. நீங்க எல்லாத்துமே ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரி சரி நான் చేస్తా గానీ నువ్వు ఎన్ని గంటలకు వస్తావు? 1 మినిట్ 4 మణికుள்ள పోయిడలామా? போயிடலாம். ఆమమ్మా 4 గంటల లోపలికి వచ్చేస్తాం. ఈ అమ్మాయి అంతా చెడగొట్టిందమ్మా. సర్లే. మీరు రిజిస్టర్ ఆఫీస్కి వచ్చేయండి, మేము కూడా తిన్నగా అక్కడికి వచ్చేస్తాం. సరేమ్మా పెట్టేస్తాను. కొంచెం శీఘ్రం అప్పో. 4 மணிக்குள்ள போனா அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். బుద్ధి పెట్టుకునే లాగా చేసావా? టైం ఎంత అవుతుంది చూడు. ఇప్పుడు నీ మూల నేను బదులు చెప్పుకుంటూ ఉండాలి. வேற வழி இல்லையா? தேவையில்லாத இந்த மாதிரி வந்து சொருகிட்டு நிக்கிற. நாம எதிர்பார்த்தா வர்றோம், இந்த ரோட்ல தான் போய் ஆகணும். போச்சுடா, ఇది ఇప్పుడు முடிகிற மாதிரி தெரியல. సంతోషమా నీకు? చాలా సంతోషం కదూ. నల్ల సిక్కికిటాం అంతా నీ మూలనే. చూసావా ఎలా వచ్చి ఇరుక్కున్నామని? వీళ్ళు కూడా ఇప్పుడు తీరేటట్లేదు. యో నీ ఏంగా పోరే? వీడెక్కడికి వెళ్తున్నాడు? ஏய் நான் ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டேன். வண்டி எடு. முதல்ல அவனை எடுக்க சொல்லுங்க சார். நல்லா போடுங்க சார். ஆட்டோ கொண்டு வந்து இடிச்சிட்டு அரை மணி நேரமா வழி விட மாட்டேன் தகராறு பண்ணிட்டு இருக்கா சார் இவன். வண்டி எடு. ஓ ஒரு பிரச்சனைனா அதோட விடாம சும்மா லொட 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 விட்டாதான் சரியா வரும். அதான் அவனை விட்டேன். ಎಷ್ಟು ಸರ್? 1000 ரூபாய் போடு. அஞ்சு பீடா பார்சல் பண்ணு. 120னா? ஹலோ, ஒரு நிமிஷம். வண்டி எடுக்க முடியுமா? என்னது? ப்ளீஸ் வண்டி எடுங்க. அவர் வரணுமே. அந்த ஆள் வர வேண்டாம், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் வண்டி எடுங்க. சீக்கிரமா போங்க. ஐயோ, சீக்கிரம். హలో హలో అమ్మా నేనే మాట్లాడతాను. ఆ డ్రైవర్ తో ఈ అమ్మాయి కూడా వెళ్ళిపోయిందమ్మా. ஹலோ, சவுண்ட் கொஞ்சம் கட் பண்றீங்களா? ஓ நான் போடலைங்க, நானா தானே ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? பேசாம போறீங்களா? எங்க போனோம்? ஏர்போர்ட் போங்க. ஏங்க அந்த ஆள் போன் அடிக்குதுங்க. எடுங்க. ஹலோ ஹலோ, போன் எடுங்க. அட்டெண்ட் பண்ண சொல்லல, எடுக்க தான் சொன்னேன். இந்தாங்க. ஏய் நீ எங்கடா இருக்க? அவன் எங்களுக்கு போன் பண்ணி கத்திட்டு இருக்கான். ஏர்போர்ட்ல இருக்க.
ஏர்போர்ட்லயா? ஏய் பார்க்கணுமே, அந்த பொண்ணுடா என் கார்ல வந்து ஏறினா. இவ்வளவு நேரம் எங்க கூட தான்டா இருந்தா. உன் கூடவா? இப்பதான் ஜஸ்ட் நோ ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருக்கேன். உனக்கு தெரியுமா, இவ்வளவு நாள் அவ பெங்களூர்ல தானே இருந்திருக்கா. சோன்னு பெய்யற மழை, ஒரே கொடை, நனையாம 2 பேர் நடந்து போனா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சுடா. எது பெங்களூர்ல மழையா? ஏய் ஒரு பேச்சுக்கு சொன்னடா. ஓ இப்பதான் ஜஸ்ட் நோ போயிட்டா, பறந்து போயிட்டா. போயிட்டாளா? ஃளைட்லயா? ஆமாடா, லைஃப்ல நான் Hello? கூட பார்க்கலடா. ஹலோ, ஆ? ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நவ. ப்ளீஸ் வாங்க, வண்டி எடுங்க. போலாம், உட்காருங்க உட்காருங்க. ஏய் அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஏங்க இப்ப எங்க போனோம்? ரயில்வே ஸ்டேஷன். ஏங்க இப்பதானங்க அங்கிருந்து வந்தீங்க. கேள்வி கேட்காம போறீங்களா? ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது, என்னன்னு தான் புரியல. ஓ ஏன்? இந்தாங்க ஏங்க, வச்சுக்கோங்க. வேண்டாங்க. இல்ல ஏங்க, பரவாயில்ல, ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. நீங்க வச்சுக்கோங்க. ஏய் நான் தான்டா. என்னன்னு கேட்டேன்டா, பதிலே சொல்லவே இல்லை. வண்டி எடுங்க. உட்காரு உட்காரு. என்னங்க ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா? பேசாம போறீங்களா? ஏங்க எங்கன்னு சொன்னாதானங்க போக முடியும். எங்கேயாவது போங்க. எங்கேயாவது உயரமான இடத்துல போய் நிறுத்துங்க. மேல இருந்து குதிச்சு செத்துடுறேன். என்னங்க வாங்க, எனக்கு தெரிஞ்ச தெரியல இதாங்க உயரமான இடம், வாங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக அப்படியே வந்து நிறுத்திடுவீங்களா? விட்டா நீங்களே தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கு. சொல்றேன்ல வாங்க. டோட்டல் சிட்டி பாருங்க, எவ்வளவு பெரிய ஊரு. இங்க வச்சு பாக்குறப்ப எவ்வளவு புள்ளியா தெரியுது. நம்ம பிரச்சனை கூட அப்படிதாங்க, பக்கத்துல வச்சு பாக்குறப்ப பெருசா தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா சின்னதாயிரும். வரவழியில பாத்தீங்களா எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு. லைஃப் கூட அப்படிதாங்க. அதுக்காக அப்படியே இவ்வளவு செத்தரங்க பேசின என்னங்க அர்த்தம்? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். நம்புனீங்கன்னா. என்னங்க நம்பிக்கை வரலையா? என்ன பாம்பே வரைக்கும் போய் விட்டுற முடியுமா? பாம்பேயா? ப்ளீஸ். వాళ్ళు పెట్రోల్ కొట్టించుకున్నారు. మా అనుకున్నంటే ఈ బంకులనే పెట్రోల్ వేసుకుని వెళ్ళారు. நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா பிடிச்சிடலாம். அம்மா முகத்தை பார்த்தா யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு தோணாது. அப்பா இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஆனா அம்மாவோட நேர்மைக்கு
அப்பா தகுதியானவரா நடந்துக்கல. மெட்ராஸ்ல சின்னதா ஒரு பில்டரா ஆரம்பிச்சு அப்பா பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாரு. அப்பா அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆனா. அப்பா பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாவே காட்டிக்கல. அதான் அம்மா பண்ண பெரிய தப்பு. அத சாதகமா எடுத்துக்கிட்டு அப்பா ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அந்த பொண்ணோட தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாரு. அம்மாவுக்கு பிடிக்கல, பெரிய சண்டை. அப்பா அடிச்சிட்டாரு. நைட்டு படுத்தவங்க தான் காலையில எந்திரிக்கவே இல்லை. அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க கட்டத்துக்குள்ள என்ன கொண்டு வர பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு. நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு இடம் வேணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெங்களூர்ல தங்கி வேலை தேடினேன். அங்கதான் என்ன தேடி இந்த ஜெயராமன் வந்துட்டாரு. அப்பாவோட பார்ட்னர். ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. நானும் நம்பி போனேன். ஆனா போறப்பதான் தெரிஞ்சது, அவர் கூட்டிட்டு போறது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெட்ரோல் பங்க்ல அவரை விட்டுட்டு உங்களை வண்டி எடுக்க சொன்னேன். இப்ப பாம்பேல இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டேய் சொல்றா. டேய் ஆஃபீஸில் தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னான், பிரச்சனை அது இதுன்னு. எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாவுன்னு சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்கறக்கே சந்தோஷமா இருந்துடா. எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப சந்தோஷப்படாத. கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருப்போது கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா. கூப்பிடுறேன் வை. போலாமா? கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது? எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க. போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பாக்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங் டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊத்திடக்கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டா நெய் ஊத்துனா போதும். முக்கியமா தோசையை பிரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்குற? தயிரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். தரேன் பேக் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தயிரோட மினி இட்லி. ஓகே. சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா?
ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்க சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்க கண்ணில் தெரிஞ்சுதுங்க நீங்க சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்? அவ்வளவுதான். பசிக்காமையே எவ்வளவு சாப்பிடுறீங்களே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷூர். What I want you to do is leave the papers at the office and we'll try and work it out in some way, you know? Yeah. என்னங்க உங்க ஆளு உட்கார்ந்திருக்கான்? No, do it today. Okay, you know what I'll do? I'll come over there right Yeah, now. Just give me some time. இல்லைங்க, வர போறாள் எப்படி இருக்குன்னு ஏதோ சொன்னீங்களே. எனக்கு என்னமோ கூட்டி கழிச்சு பாக்குறப்ப இந்த மாதிரி தான் இருப்பான்னு தோணுச்சு. கரெக்டா? Yeah, 1 minute. ஹலோ, உங்க ஆள் தாங்க குறுக்க நிக்கிறேன். हाय, क्या है कि मेरी गाड़ी चल नहीं रही है और मेरा ऑफिस हाईवे पर ही है. क्या आप मुझे छोड़ सकते हैं प्लीज? புரியல. அது ஆன் தி வேல டிராப் பண்ண முடியுமா கேக்குறாரு. ஏதோ வண்டில பிரச்சனையா? Oh, thank you. Oh yeah. Thank you. Hey, nice car. Really nice. Hi, I'm Mahesh Vinayak. And you are? Charu. Charulata. Charu. Nice name. Charu. Coke? So where you coming from? Bangalore? Bangalore. Okay. And so where are you going? Bombay. Mumbai. I love Mumbai. Such a ரொம்ப பேசுறானே. I was born and brought up there, you know. Always something new about Mumbai. So, what do you do? Searching for a job. Searching for a job. And what are your educational qualifications? BIT? BIT! Hey, I'm a BIT. You know what? I work in a company very close by. It's called The Origin. Submit your CV and I'm sure I can get you a job. Oh. Hey, what are you doing, man? Speed breaker. Speed breaker. Watch the road, yeah? Hey, what kind of a driver do you have, yeah? You're a beautiful looking girl. You're known to him. You should be more careful, yeah? Hey, so, you say you're a BIT pass and all, huh? But, you look like sweet 16. Hey, you look really young, huh? Well, hey, you know what? Guess my age. Come on, guess it. I'm a sweet, handsome, good-looking guy. Come on. No problem. Hey, what are you doing, man? Dog. What dog? நாய் குறுக்க வந்துருச்சு. Hey, whatever, man. Hey, listen, my life is more important than the dog's life. So be careful. ஏன் இப்படி போறீங்க? கொஞ்சம் ஸ்மூத்தா போங்க. You should listen to her. Yeah? That's what I'm saying to him. Hey, stop here. Stop. Just pull over, alright? Just stop. வந்துருச்சா? நான் கூட ரொம்ப தூரம் நினைச்சேன். Hey, இந்தா. Oh, thank you. Yeah. Excuse me, please, will you shift inside, you know? I just had to sit in the back, you know, because he's such a dangerous driver. Hey, you just drive, yeah? You know, I was... Come on, don't stare at me, drive! So I was saying that I'm so much more safer in the back with you. This driver is so jerky. So, what star sign are you? Capricorn! Even I am a Capricorn! Capricorn and Capricorn. So nice. What a good match, no? See what luck. ரொம்ப ஓவரா போறான். விட்டா ஜாதக பொருத்தமே பாத்துறோம் போல இருக்கு. உனக்கு வைக்கிறேன்.
Hey, what's going on, man? என்னாச்சு? யாருக்கு தெரியும் பாக்குறோம். What a coincidence, man. If my car gets spoiled, your car gets spoiled, we both get it gone. Yeah, let's find out. Hey, how much time, huh? Half an hour. No problem. I'm talking to her. You do your work, okay? Huh? எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியலையே. ஹலோ. Yeah. Half day. Half day? No. No. I'm a very busy man. No. Hey, my card. Call me, okay? Call me. All right, bye. போதும்டா Don't வா. forget to call me, huh? வாடா Call டேய். me. Bye. ஏய் மகேஷா வாடா. Hold on. I know. வா. லெவலுக்கு தான்டா கரெக்ட். I cannot go in this. வா. No. சொன்னா கேளு வா. Hey, go. அவன் வேற எங்க ஊட்டி விட்டுருங்க. Hey, bye. No. ஹலோ, ஹாஃப் டே ஆகும்னு சொன்னீங்க, இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. அவன் இறங்கின உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவனை உங்களுக்கு பிடிக்கலையா? புரியவே இல்லைங்கிறேன். ஹலோ. இப்ப சாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? தூங்கிட்டு இருக்கா. ஊரே தூங்கிட்டு இருக்கு. சாரு தூங்குறது ஒரு விஷயமாடா? இப்படி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு தூங்குறானா என்னடா அர்த்தம்? என்ன பிரியா அது? மணி 2 ஆகுதா? ஆமா. நீ சொல்லிதான் பிரியா தெரியுது. எப்ப அந்த பொண்ணு என் கார்ல வந்து ஏறினாலோ அப்பவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்போ அலறப்பவும் கூட அழகா இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி. எப்படி இருக்கா தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டேன். அவ பேர் சாருன்னு இப்பதான் தெரியும். ஆனா ஒரு 200 தடவை சொல்லி பார்த்திருப்பேன். அது என்ன பிரியா, மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளவு அழகா தெரியுது. ஒரு விஷயம் சொன்னா நம்புவியா? நான் நிலாவெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியா. நைட் முழுக்க தூங்க விடாம எத்தனை தடவை போன் பண்ணுங்க பாரு. 4 பேருக்கு சேர்த்து 68 மிஸ் கால். அவன் தொல்லை தாங்க முடியல. ஏய், அவன் தான்டா போன் பண்றான். ஹலோ. டேய், சாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? காலங்காத்தால என்னடா பண்ணுவா? பல்லு விளக்கிட்டு இருப்பா. ஹலோ. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே. கட் பண்ணிட்டான்டா. டேய், நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்ல, போடுறான் அவனுக்கு போனை. என்னடா? ஏய், போன் பேசும்போது கட் பண்ற? சொல்றா. கேக்குற மூட்ல நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்ல. வெய். என்னது? ஹலோ. டேய், போன் பண்ணா கட் என்னடா பண்ணிட்டே அவங்கிட்ட இருக்க. கலாட்டா பண்றீங்க? குடு. நீ வேலையில ஏய், பிரியா. ஹலோ. ஏய் பிரியா. என்னடா நைட் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? டார்ச்சரா? யார் சொல்றா இதெல்லாம்? அது சரி, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? ஒரு 500 கிலோமீட்டர்ஸ். அது இல்லடா, உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு? ஓ, அதுவா? எங்க கிட்ட எல்லாம் சொல்றியே, அவகிட்ட ஏதாவது சொல்லிருக்கியா? இதெல்லாம் சொல்லி தெரியறது இல்ல பிரியா. ஃபீல். என்னது ஃபீலா? இந்த நிமிஷம், இந்த கணம் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ என் கூட வந்துட்டு இருக்க இந்த டிராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ஜாய் பண்றது சரி, அது அவளுக்கு எப்படி தெரியும்? பிரியா, ஐஸோ நெருப்போ நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அந்த ஷூட்டிங் குளிர நம்ம உணர்றது இல்லையா? அந்த மாதிரி அவளும் உணர்வா. அதெல்லாம் சொல்லக்கூடாது பிரியா.
டேய் என்னடா நெருப்பு ஐஸ்னு புதுசு புதுசா தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏய் போன கூட. டேய் மௌனே, நான் ஒரு டிப்ஸ் தரேன் கேளுடா. அப்படியே போயிட்டு இருக்காத. ஆன் த வேல மோட்டல்ல சின்னதா தாபா மாதிரி ஒரு இடத்துல தங்கு. ஒரே ரூமு, டிம் லைட்டு, நைட் ஃபீல். அந்த நேரத்துல பொண்ணுங்களோட மூடே வேறடா. பகல்ல பாக்குற பொண்ணுங்க வேற, நைட்ல எல்லா டீசன்சியும் உடைஞ்சிரும்டா. அந்த நேரத்துல ஒண்ணு பூக்கும் பாரு, அப்போ மெதுவா காலோட கால் உரசி நின்னா. பேசாத, பொண்ணுங்கன்னா அவ்வளவு சீப்பா போச்சா? சிவா. பிரியா, அவன்கிட்ட போன கொடு. உன்கிட்ட பேசணுமா? ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? சிவா. டேய் டேய் என்னடா சொல்றான்? சூப்பர்னு சொல்றான்டா. சமாளிக்காத, சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது, தொடச்சுக்கோ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ಕೆಳಗಡೆ ಬನ್ನಿ. ಪೇಪರ್ ತಗೊಂಡ್ ಬಾ. ಆರ್ಟ್ಸ್ ಬುಕ್, ಡ್ರೈವಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ತೋರಿಸಿ. ಸಿಕ್ಕಲ್ தான் போல ತೋರಿಸಿ இருக்கு. ತೋರಿಸಿ. இல்ல சார். ಏನು ಇಲ್ವಾ? சார் வாங்க. ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? வாங்க சார் பேசிக்கலாம். வாங்க வாங்க ஒரு நிமிஷம். ಎಲ್ಲಿ? ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ரைட். ಹೋಗೆ. थैंक यू சார். எதுக்கு பணம் கொடுத்தீங்க? லைசென்ஸ் கேட்டா எடுத்து காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. டிரைவரா இருக்கிற நீங்க இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா? ஹலோ, நான் டிரைவர் இல்லைங்க. டிரைவர் இல்லையா? ஆமாங்க. சாரிங்க, நீங்க ஓனர்னு தெரியாம நான் பாட்டுக்கு தப்பு தப்பா ஏதோ பேசிட்டேன். ஹலோ, நான் ஓனரும் இல்லைங்க. ஓனரும் இல்லையா? ஃப்ரெண்டோட வண்டிங்க. அவனை பிக்கப் பண்ண தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். திடீர்னு பார்த்தா மெட்ராஸ் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டாரு. பக்கத்துல பார்த்தா நீங்க கண்ணை கசக்கிட்டு நின்னீங்க. ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, அதான் தப்புன்னு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா வண்டி பாம்பே வரைக்கும் போகணும்னு நினைக்கலீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல விடுங்க. హలో అమ్మా, మేము ఆంధ్రవేలో ఉన్నామమ్మా. లేదమ్మా, అందరూ ఆకలన్నారమ్మా. అమ్మా டேய், அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுறது தெரியுமாடா? நாய் கொல்கிற மாதிரி சத்தம் போடுதுடா. நாம இங்க லெக் பீஸ் சாப்பிட முதல் கொண்டு அந்த அம்மா சொல்லுது. எப்படிடா தெரியும்? ఎవడ్రా స్పై? అన్నయ్య, స్పైలు ఎవరూ లేరు. నువ్వే సెల్ని ఆఫ్ చేయలేదు. అమ్మా ఒక్క నిమిషం అమ్మా. అమ్మా లేదమ్మా, ఇదిగో అమ్మా. సరేమ్మా సరేమ్మా. అన్నయ్య సారీ అన్నయ్య. కొట్టేసామ్మా కొట్టేసానమ్మా. సరేమ్మా. ఏంట్రా? అదేం లేదన్నయ్య. రారా. ஏங்க இங்க வாங்க. ஏங்க, இங்க ஒரு மனுஷன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கான், வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பண்ணணும் சிவா? இந்த மாதிரி கட்டணம் எடுத்துட்டு வாங்க. சிவா. ஐயோ நானும் போயிட்டு
போனா எப்படி பாம்பே போறதா? இப்போ என்ன பண்ண? நான் ஸ்டார்ட் பண்றேன், வந்து தள்ளுங்க. தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க, தள்ளுங்க. என்னாச்சு? என்ன பண்றீங்க? நான் ஸ்ட்ராங்கா தான் தள்ளுறேன், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க உட்காருங்க. உள்ள உட்காருங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. அந்த ஓரத்துல இருக்கே அது பேர் கிளட்ச், இந்த ஓரத்துல இருக்கே அது பேர் ஆக்ஸலரேட்டர். நான் சொல்லும் போது நான் சொல்றத ஃபுல்லா கேக்குறீங்களா? அந்த கிளட்சை நல்லா மிதிச்சுக்கிட்டு இந்த ஆக்ஸலரேட்டர் நல்லா ரைஸ் பண்ணுங்க. நான் புஷ் பண்ணும்போது கிளட்சை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க போய் தள்ளுங்க. பாப்போம். ரைஸ் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க. பாத்துங்க, பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. பாத்து பாத்து. என்னங்க வண்டியோட தெரியும் சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்லையே. என்னங்க அப்படி கொண்டு நிறுத்திட்டீங்க? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நீங்க வேற அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. மைண்ட்ல ஒரு வாட்டி மார்க் ஃபிக்ஸ் பண்ணனா பக்காவா இருக்கும். ஆன் தி வேல பார்த்தேன், ஆப்போசிட்ல வந்த வண்டிங்கெல்லாம் சரியா தான் வந்துச்சு. நீங்க தான் கொஞ்சம் தப்பு தப்பா ஓட்டுனீங்க. ஹலோ, உங்களுக்கு வண்டியோட தெரியும்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக நம்மள ஓட்டாதீங்க. சூப்பர் சிவா, நான் நினைச்சேன் நீ நிறுத்திட்ட. இது உங்களுக்குமா? நல்லா இருக்குல்ல? நான் நிறுத்த சொல்ல நினைச்சேன், நீயே நிறுத்திட்ட. நைஸ். சிவா, இங்க பாரு, என்னமா அருவி கொட்டிட்டு இருக்கு. எது? அங்கேயுமா? இங்க வா. வரேன் வரேன். என்னங்க இங்க வந்து நின்ட்டீங்க? சிவா நைஸ்ல. சூப்பருங்க. உனக்கு எப்படி தோணுச்சு இங்க நிறுத்தணும்னு? நிறுத்தாம எப்படி போக முடியும்? சொல்லு சிவா. அப்படியே தோணுச்சுங்க. சின்னதா ஒரு ஈர காத்து, தூரத்துல கேட்ட சத்தம், அப்படியே தோணுச்சு. இந்த சத்தம் உள்ள கேட்டுச்சா? கேட்டுச்சே. உங்களுக்கு கேட்கல? என்னங்க நீங்க போங்க. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு இப்பதான் புரியுது. உனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அப்படியே பொங்கிருங்க. சும்மா கவிதையா வந்து கொட்டும்.
ஐயோ மழை வர போகுது, வாங்க வண்டி போயிடலாம். நேச்சர் ரசிக்கிற, மழை வந்தோன்னு ஓடுற, மழைனா உனக்கு பிடிக்காதா? நீங்க வேறங்க, சொட்டு விழுந்தப்பே தப்பிச்சா உண்டுங்க, இல்லனா மழை விட்டாலும் நான் விட மாட்டேங்க. மொத்தமா நனைஞ்சு ஒரே கலையபரமாயிருங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க. வாங்க போயிடலாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? மழை பிடிச்சா நனைய வேண்டியது தானே. இதை விட அங்க போய் சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ஜாய் பண்ணு. இப்படி ஒரு பிரச்சனையோட நீ எதுக்கு அப்புறம் என் கூட வந்த? என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? கண்ணை கசிட்டு அவ்வளவு தூரம் கேட்டீங்க, பாம்பேல கொண்டு போய் விட்டுற முடியுமான்னு. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் அவர் எப்படிங்க யோசிக்கிறது? அப்ப என் பிரச்சனை எல்லாம் என் கண்முடி வரல. நீ பேசாம இங்க இருந்து அப்படியே போயிடு சிவா. அவங்க எல்லாம் மறுபடியும் பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை தான். நீ போயிடு. நான் எப்படியாவது இங்க இருந்து வண்டியை கண்டிய பிடிச்சி கிளம்பி போயிடுறேன். அப்படியெல்லாம் பாதியில விட்டுட்டு போக முடியாதுங்க. அதுக்கு இல்ல சிவா. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. இப்ப வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. என்னாச்சு சிவா? அங்க பாருங்க. இப்ப என்ன பண்ண போற? ஹேண்ட்பேக் கொடுங்க. கொடுங்க சொல்றேன். எதுக்கு? வாங்க வண்டி எடுங்க. சிவா, அவங்களுக்கு என்னதான் தெரியும்? உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. आदमी तो सेम टू सेम है, लेकिन अपन बोलेगा तो जोर की पड़ेगी। नहीं नहीं। என்னாச்சு? அங்க பாரு.
சிவா போயாச்சு. వాడికి లేదురా, బండి తీసురా. రేయ్ బండి తీసుకురారా. அங்க என்ன சத்தம்? சும்மா உள்ள இருக்கிற மிருகம்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு. எது உள்ள இருக்கிற மிருகமா? காட்டுல இருக்கிற மிருகத்தை சொன்னேன். சிவா இங்க மிருகம்லாம் இருக்குமா? சிவா சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்லுன்னு இருக்கு. செம்ம மூட் இல்ல? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? வாயடிச்சு போய் நிக்கிறியா? तुम लोग क्यों उसे ढूंढ रहे हो? उसे नहीं, मुझे तो और लड़की चाहिए. काई को? शादी थी उसकी, भाग गई इस साले. ठीक है, तुम लोग उस लौंडी को ले जाओ, लेकिन साले उस लौंडे को हम लोग खत्म कर देंगे. हाँ? वो क्या है? कैसे हुआ? वो ऐसे ही गिर गया था. कैसे? बाथरूम में गिर गया था. பிரியா பாம்பே வந்தாச்சு. அவ அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்டு வீட்டுல தான் தங்கி இருக்கோம். அவன் அட்ரஸ் தேடி போயிருக்கான். இன்னும் எவ்வளவு நாள் அவ கூட தங்க போறேன்னு தெரியல. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஏய் எனக்கு ஒண்ணு தோணுதுடா. என்ன பிரியா? இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கூடவே வந்துடுறேன்னு சொல்லுவா பாரு. நிஜமாவா பிரியா? சிவா கண்டிப்பா உன் ஃப்ரெண்டு அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான்ல? ஹலோ. ஏய் சிவா எங்க இருக்க? ரோட்ல. அவ வீட்ல. என்னாச்சுடா? எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ட்ராமா ஃபினிஷ். அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா. டேய் நீ ஏதாவது சொன்னியா? அவ என்ன சொன்னா? சொன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு. வேற ஒன்னும் சொல்லலையா? வேற என்ன சொல்லுவா? அவ்வளவுதான் சொன்னா. ஒட்டுமொத்தமா பெரிய சந்தோஷம். அவளை தூக்கி கொண்டாடிட்டாங்க. நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. வந்த வேலை முடிஞ்சதுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். பெங்களூர்ல இருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தூரமாவே தெரியல. ஆனா இப்போ வீட்டுல விட்டு ரோடு வரைக்கும் தான் வந்திருக்கேன். இது ரொம்ப தூரமா தெரியுது பிரியா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. ஏய் அவன் என்னமோ பேசுறான்டா, நீங்க பேசுங்க. டேய் சிவா, ஆனந்த் பேசுறேன்டா. என்னடா ஆச்சு? டேய் நான் டிராஃபிக்ல இருக்கேன்டா, கூப்பிடுறேன். சிவா நீ இன்னும் போகலையா? ஓ இன்னும் பாம்பேல தான் சுத்திட்டு இருக்கியா? உன் பிரச்சனை எல்லாம் சால்டா? இல்ல என் அங்கிள் கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணணுமா? பர்ச்சேஸ் மொத்த பேரும் மேலதான் இருக்காங்க. திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது வேணுமா இது வேணுமா நாளால கேக்குறாங்க. மூச்சு முட்டிடுச்சு. நீதான் அங்கேயே பார்த்தேல எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு. நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதான் கீழே வந்து நின்னுட்டேன். நைஸ் கார் யூ நோ, சின்ன ஜர்க் கூட இல்ல. ரியலி வாங்குறப்ப யானை விலை குதிரை விலை சொல்றாங்க, விக்கிறப்ப அடிமாட்டு விலை கேக்குறாங்க. உன் வளையலுக்கு இவ்வளவுதாமா பணம் கிடைச்சது. ஏய் அத வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நமக்கு புதுசா லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்ல நிக்கிறாரு இல்லையா, எதுக்கு பழசுன்னு கையில இருந்து வளையல கட்டி கொடுத்தேன். அதை விட்டுட்டு எனக்கே கொண்டாந்து குடுக்கறாரு. என்னம்மா நீ பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு கூட காசு இல்ல, இந்த வளையல வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். உன் காசு எனக்கு எதுக்குமா? என்ன நம்ம உழைக்கிற காசே நம்ம உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இப்ப திடீர்னு பத்திக்கிச்சோ, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஓடுகாலிக்கு பிறந்த ஓடுகாலி நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போனா இவ அம்மா இன்னைக்குதான் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. இப்பதான் தள்ள நிமித்திருக்கோம். நாங்க என்னைக்குமே தள்ள கூடாதா? இந்த குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அங்கிருந்து வந்திருக்கா. சேம் ஓடுகாலித்தனம். அவ அம்மா நம்ம எல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனா, இன்னைக்கு இவ அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்திருக்கா. எங்க வயிற்றுச்சல் தான் இவளை இப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. டேய் சொன்னா கேளுடா, சத்தம் போடாதே. அவ கார்ல விழுந்துரு போகுது. வேண்டாம், அதுக்காக தானே பேசுறேன். இந்த குடும்பத்துல அவளுக்கு இடம் கிடையாது. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா வெளில வச்சு செய். இல்ல அவதான் முக்கியம்னா எங்களை விட்டுரு, நாங்க வெளில போயிடுறோம். நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. அந்த வீட்ல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அம்மாவை பத்தி தப்பா பேசினாங்க. அதனால என்னாலயும் அங்க இருக்க முடியல. அதான் வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க தாத்தா பேர்ல பாம்பேல ரோடே இருக்குன்னு. நான் இப்படி ரோட்ல நிக்கிற நிலைமை வரும்னு நினைக்கல. 3 நாள் சிரமப்பட்டு எனக்காக கொண்டு வந்து விட்டியா? உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமேன்னு நான் மெயின்டைன் பண்ணேன். அதுக்குள்ள அந்த கிழம் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு.
என்னாச்சு சிவா? அங்க பாருங்க. ஹாய்டா. ஹாய். ஏய் சொல்லவே இல்ல இந்த பொண்ணோட சேர்ந்து வரேங்கறத. தொல்லை தாங்க முடியல. டார்ச்சர் பண்ணிட்டான். உங்களை முதல்ல பெங்களூர்ல பஸ்ல பார்த்தாலும் பார்த்தா செத்தோம் நாங்க. பெங்களூர்ல பஸ்ல வச்சு என்ன பார்த்தானா? ஏங்க உங்களால ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணிருக்கான். இன்டர்வியூவா? ஒவ்வொரு தடவையும் எது நடந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வேலையெல்லாம் கெடுத்திருக்கான். உன்னை பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே அழுக. சமாதானம் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. ஒன்னு அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். பிடிச்ச விஷயத்த சொல்லுடான்னா மறைச்சு வச்சுக்கிட்டு அவளா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கதை சொல்லுவா. ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது உன் பேரை சொல்லிருப்பான். அது அவங்க ஏதோ சும்மா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, விளையாடுறாங்க. நீங்க நடிச்சது போதும்.